அருண்தா ஐயப்பன் மலைக்கு செல்ல விரும்பினான். ஆனால் வேலைப்பளு, குடும்ப பொறுப்புகள் என்று பல காரணங்களால் அவர் முடிவெடுக்க முடியவில்லை. இந்த ஆண்டு ஒரு விசித்திரமான கனவு காரணமாக அவர் தனது ஐயப்பன் மலை பயணத்தை தொடங்க முடிவு செய்தான். கனவு. அருண் கருமையான இருளில் ஒரு ஒளி வழியில் நடந்து கொண்டிருந்தான். முன் செல்ல செல்ல ஒரு பெரிய கோயில் வாயில் தெரிந்தது. அந்த வாயிலின் மீது தங்க பொன்னால் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் "சபரிமலை உன்னை அழைக்கிறது" என்று இருந்தது. திடீரென ஒரு அடர்ந்த காடு. ஒரு சாமியார் தோன்றி, "காலம் வந்துவிட்டது அருணா, நீ நிச்சயமாக வரவேண்டும்" என்று சொன்னார். அவனது கண்கள் திறக்க அவனது உடல் நடுக்கமாக இருந்தது. பயணத்தின் தொடக்கம். அந்த நாளிலிருந்து அருண் மனதார ஐயப்பன் விரதம் நோக்கத் தொடங்கினான். "ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா" என உச்சரிக்கையில் மனதில் ஒரு தனி அமைதி. அவன் தனது நண்பர்களுடன் 41 நாட்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து புறப்பட்டான். அனுபவம் புதிதாக இருந்தது. ஏராளமான பக்தர்கள், வானமே தொட்டது போல பல்லாயிரக்கணக்கான மாலைகள், "ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா" என எதிரொலிக்கும் குரல்கள். பயணத்தின் முதல் கட்டம் ஏறுமலைவான் தொடங்கியது. ஆனால் முதல் நாளே அருணுக்கு இலான் ஒரு அனுபவம் நேர்ந்தது. பகுதி 1-2 விரைவில். ஐயப்பன் அருளால் பயணம் எப்படி தொடரும்? இந்த கதையை விரிவாக தொடர விரும்புகிறீர்களா? ஹே